வணக்கம் மக்களே. வாரம் ஃபுல்லாக இந்த மறுவீடு அப்படின்றனால பல இடத்துக்கு அலைஞ்சி பாடி ஃபுல்லாகவே ஹீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஹெல்த்தியாக இன்றைக்கி வேறு ஏதாவது பண்ணி குடிக்கலாம் அப்படின்னும் போது மோர் தான் எங்களுக்கு தோணுச்சு. ஸோ நெல்லிக்காய் இருந்தது, மோர் பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். நடுவில் இந்த கண்ணா என்னை டிஸ்டர்ப் பண்ணது தான் பயங்கரமாக என்னை வெறுப்பேற்றுச்சு. விளாக் எடுக்கிறாராமா, அதை கலாய்ச்சிட்டே போகிறாரு அடிக்கடி. தயிர் பயங்கர ஹீட்டுங்க. ஆனால் அதில் எந்த அளவுக்கு தண்ணி கலந்து குடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உடம்பு குளிர்ச்சி ஆகிடும். வெறும் தயிரில் தண்ணி கலந்து குடிக்காமல் இன்னும் ஹெல்த்தியாக ஆக்கலாம் அப்படின்னா அதில் நெல்லிக்காய், இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே போட்டு இன்னும் செம்ம டேஸ்ட் ஆக்கி குடிக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட பிளான். ஸோ நெல்லிக்காய் போட்டுக்கிட்டேன், கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கிட்டேன், பச்சை மிளகா பாதி போட்டுக்கிட்டேன் பிகாஸ் காரம் வேண்டாம் அதனால, அண்ட் நிறைய கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். அதெல்லாத்தையும் சேர்த்து திக்காக நைட்டே ஊற்றி வச்ச தயிர் இருந்துச்சு, அதையுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் போட்டு ஃபுல்லாக மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு கோல்டு இருக்குது, சைனஸ் இருக்குது, இல்லைனா எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிச்சிருக்கீங்க அப்படின்னா அன்னைக்கு இந்த மோரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது இன்னமும் கோல்டு ஆக்கி விட்டுரும். அதனால தான். ஸோ நெல்லிக்காயெலாம் ஆட் பண்ணிக்கோல, பெரிய நெல்லிக்காய், அதனால தான். ஸோ இதை ஃபுல்லாகவே வடிகட்டிட்டு கொஞ்சம் அந்த தயிர் இருந்த பாத்திரத்துலேயும் தண்ணி ஊற்றி அலம்பி அதிலே ஊற்றிட்டு அண்ட் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் வாசனையாக இருக்கும், கமகமான இருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி மாங்காய் இல்லாமல் ஒரு மோர் எப்படிங்க? அதனால தான் கொஞ்சமாக மாங்காய், அதாவது கொஞ்சம் லிமிட்டாக மாங்காவை கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த மோரில் அழகாக ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கிட்டாங்கன்னா இன்னமும் ஹெல்த்தியாக இருக்கும். அவ்வளோதாங்க. டேஸ்டியான ஸ்கின் அண்ட் ஹேருக்கு ரொம்பவே ஹெல்த்தியான உடம்பு சுறுசுறுப்பாக வச்சுருக்கிற மோர் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. மறுபடியும் சொல்கிறேன், கோல்டு உங்களுக்கு இருக்குது, சைனஸ் இருக்குது அப்படின்னா இந்த மோரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. வெயில் டைமில் நல்லா குடிச்சிக்கோங்க. தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சிருந்தாலும் இந்த மோரை குடிக்க வேண்டாம். அவ்வளோதாங்க. இன்றைக்கான எங்களோட ஹெல்த் ட்ரிங்க் ஓவர் ஆயிடுச்சு. அண்ட் இன்னொரு விஷயம், இன்னைக்கு நாங்கள் தேனி போகிறோம். கண்ணாவோட குலதெய்வம் தேனியில் தான் இருக்காங்க. அதனால கல்யாணத்துக்கு அப்புறமா முதல் தடவை கண்ணாவோட குலதெய்வம் பார்க்கறதுக்காக போகிறோம். அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.